ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டு. சினிமாவில் எந்த அளவுக்கு ட்விஸ்ட் இருக்குமோ அதே மாதிரி இப்போ தமிழ் சினிமாவில் ரியலாக ஒரு ட்விஸ்ட் நடந்துக்கிட்டு இருக்கு. அது என்ன ட்விஸ்ட்டுன்றதை வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வணக்கம் ஜெம் சினிமாஸ் நேயர்களே, நான் உங்கள் விஜேஆர்என் பேசிக்கிட்டு இருக்கேன். ஜனநாயகன் படம் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி லீக் ஆச்சு. அந்த மூவி க்ரூ, அதாவது அந்த மூவி ப்ரொடக்ஷன் டீம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, போய் போலீஸார்கிட்ட கேஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணதில் 6 பேர் சஸ்பெக்ட் பண்ணி அவங்க எல்லாருமே வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதில் அந்த படத்தை லீக் பண்ணது யாருன்ற கல்ப்ரேட் யாருன்றதை போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. அது வேறு யாரும் இல்லை, ஃப்ரீலான்ஸ் எடிட்டராக இருக்க பிரசாத்ன்ற ஒருத்தர் தான். இந்த பிரசாத்தை ஹையர் பண்ணது யாருன்னா, இந்த படத்தோட ஜனநாயகன் படத்தோட லீட் எடிட்டர் அவர் தான் பிரதீப். அவர் தான் ஹையர் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்தை வந்து பிரசாத்ன்றவர் தான் வந்து லீக் பண்ணி விட்டு தான் வந்து அவரே வாக்குமூலம் கொடுத்துட்டாரு போலீஸ்கிட்ட. இந்த மாதிரி எனக்கு நான் தான் படத்தை லீக் பண்ணி விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸார்கிட்டே வாக்குமூலம் கொடுத்துட்டாரு. இந்த படத்தை லீக் பண்ண சொன்னது யார் அப்படின்னு சொல்லி கேட்டப்போ அவர் ட்விஸ்ட் மேலே இன்னொரு ட்விஸ்ட்டாக உமாசங்கர் அப்படின்ற ஒருத்தர் தான் வந்து இதை பண்ண சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அந்த உமாசங்கர் யாருன்னா, பிரசாத் இருக்கார்ல, பிரசாத்தோட ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு அவர் தான். இவர் என்ன பண்ணியிருக்காரு, போயிட்டு பிரசாத் அப்ரோச் பண்ணி இந்த மாதிரி வந்து ஜனநாயகன் படத்தை லீக் பண்ணி விட்டுரு, நம்ம பயங்கரமாக சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதாகவும், அதனால தான் நான் லீக் பண்ணி விட்டேன் அப்படின்னு சொல்லி பிரசாத் வந்து போலீஸார்கிட்ட வந்து வாக்குமூலம் கொடுத்துருக்காரு. இப்போது பிரசாத் வந்து இப்படி சொன்னதுனால உமாசங்கர் என்ன பண்ணிட்டார், தலைமறைவாயிட்டார், அப்ஸ்காண்ட் ஆகிட்டார். அப்ஸ்காண்ட் ஆகி கொஞ்ச நாள் கழிச்சு இப்போது முன்ஜாமீனோட வந்து போலீஸார்கிட்ட வந்து எனக்கு இந்த விஷயத்துக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை, நானே ஒரு ஹார்ட் பேஷண்ட்டு, என்னை இதில் சேர்க்காதீங்க அப்படின்னு சொல்லி முன்ஜாமீன் வாங்கதாகவும் ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போது இந்த படத்தை எப்படி வந்து பிரசாத் வந்து லீக் பண்ணி விட்டுருக்காருன்னா, பிரதீப் இருக்கார்ல, அவரோட ஆக்சஸை அவருக்கே தெரியாமல் உள்ளே பூந்து சீன் பை சீனாக எடுத்து காப்பி பண்ணி அதை வீட்டில் உட்காந்து ஜாயின் பண்ணி எடிட் பண்ணி மொத்தமாக விட்டுருக்காரு. இந்த ஒரு விஷயம் லீக் ஆனதுக்கப்புறம், அதாவது ஜனநாயகன் படம் லீக் ஆச்சுல, இந்த ஒரு விஷயம் லீக் ஆனதுக்கப்புறம் வந்து பிரதீப்புமே தெரிய வந்திருக்கு, இந்த மாதிரி ஆக்சஸில் தான் எடுத்துகிட்டு போய் அவன் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு. பிரதீப்பை வந்து விசாரிச்சதில் வந்து அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் ஏன் ஃப்ரீலான்சரை வந்து மூவிக்கெலாம் வந்து போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி போலீஸார் கேட்டப்போ வந்து பிரதீப் வந்து பிரசாத்தை பார்த்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அவன் ரொம்ப ஏழ்மையான பையன், இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன ஃபிலிம்ஸுக்கெலாம் வந்து அவன் பண்ணியிருக்கான், மூவி ஃப்ரீலான்ஸ் எடிட்டராக பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதாகவும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ பிரசாந்த் வந்து இப்படி சொல்லியிருக்காரு, பிரதீப்பும் இப்படி சொல்லியிருக்காரு. இதுக்கு கண்டனம் தெரிவித்து சினிமா இண்டஸ்ட்ரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிரதீப்பை சஸ்பெண்ட் பண்ணி விட்டாங்க, இதுக்கப்புறம் அவரால் எந்த படமும் எடிட் பண்ண முடியாத அளவுக்கு பண்ணி விட்டாங்க. ஒரு சிலரோட பணத்தாசையினால், அதாவது பிரசாத்தோட பணத்தாசையினால் உமாசங்கரும் தப்பிச்சிட்டாரு. இப்போ பிரதீப்போட லைஃபும் கெட்டு போயிடுச்சு. இப்போ ஜனநாயகன் படமே லீக் ஆகிடுச்சு. இந்த விஷயத்தெல்லாம் பார்க்குறப்போ ப்ராக்டிக்கலாக யோசிச்சா ஒரு ஃப்ரீலான்சர் எடிட்டரால் எப்படி போய் ஒரு எடிட்டிங் ரூமில் இந்த ஆக்சஸை போய் தெரியாமல் எப்படி பண்ண முடியும்? ஏன்னா இப்போ ஒரு மூவின்னு எடுத்துட்டிங்கன்னா வந்து இந்த படத்தோட ஆக்சஸ், அதாவது அந்த எடிட்டிங் ரூமோட ஆக்சஸ்க்கு வந்து ஹீரோக்கே கிடைக்காது, அவங்களால உள்ளே போக முடியாது, அவ்வளோ சீக்கிரம் உள்ளே போக முடியாது. இந்த ப்ரொடியூசரு, டேரக்டரு, எடிட்டரால் மட்டும்தான் வந்து இந்த எடிட்டிங் ரூம்குள்ளே பெருசாக போக முடியும், ஹீரோவாலே போக முடியாது. அப்படி இருக்கிறப்போ ஒரு ஃப்ரீலான்ஸ் எடிட்டர் எப்படி வந்து ஆக்சஸை இல்லீகலாக யூஸ் பண்ணி உள்ளே போயிட்டு எடுத்திருக்கான்றதை ப்ராக்டிக்கலாக யோசிக்கிறப்போ இந்த மாதிரி நிறைய கேள்வி இருக்குது. இது உண்மையிலே அவர் தான் பண்ணாரா, இல்லை இதுக்கான பின்னாடி என்ன உள்குத்து வேலைகள் இருக்குன்றத சுத்தமாக ஐடியாவே இல்லை. ஆனால் இவர் பண்ணதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சுது. இப்போது அப்கமிங்காக புதுசாக வர எடிட்டர்ஸ், டேரக்டர்ஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய டெக்னீஷியன்ஸோட ஒர்க்கர்ஸ்லாம் வந்து டெக்னீஷியன், லைட்மேன், இந்த மாதிரி நிறைய பேரோட ஒர்க் வந்து இதனால் வீண் போயிருக்கு. அண்ட் நாளைக்கு ஏதாவது புதுசாக வந்து நான் ஒரு ஃப்ரீலான்ஸ் எடிட்டராக இருக்கேன், இல்லை நான் ஒரு எடிட்டராக இருக்கேன், இல்லை நான் புது டேரக்டராக இருக்கேன்னு வரப்போ வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். யாருமே அவங்கள நம்ப மாட்டாங்க, ப்ரொடியூசர் சைட்லேருந்துமே யாருமே நம்ப மாட்டாங்க. இப்படி ஒரு படம் லீக் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு சீன் லீக் ஆனால் பரவாயில்ல, இல்லை ஒரு 10 செகண்ட் லீக் ஆனால் பரவாயில்ல, இல்லை ஒரு 10 நிமிஷம் லீக் ஆனால் பரவாயில்ல, மொத்த படமே லீக் ஆனப்போ வந்து இதில் எவ்வளோ பேரோட ஒர்க்கர்ஸோட வேர்வை ரத்தம் சிந்தி எவ்வளோ பேர் நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அதோட மொத்த இதுவுமே வந்து வெறும் பணத்துக்காக ஆசைப்பட்டு இப்படி பண்ணிட்டாங்க. இதனால வந்து நாளை பின்ன புதுசாக வரவங்களுக்கு வந்து அவங்க மேலே அந்த ட்ரஸ்ட்டே போயிடும். என்னதான் ஒரு பக்கம் பார்த்தாலும் இன்னொரு பக்கம் வந்து விஜய்க்கு ஏன் இவ்வளோ சில நெருக்கடிகள் இருக்குது, அவருக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குன்ற ஒரு கேள்வியும் நடந்துகிட்ருக்கு. பொலிட்டிக்கல்லையுமே ஒரு பக்கம் அவரை போட்டு ரொம்ப நெருக்கடி கொடுத்துட்ருக்காங்க. இப்போ சினிமாலேயுமே இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ என்ன சொல்கிறதுனே தெரியல. இது உண்மையா இல்லையா, இல்லை ஒரு க்ரைம் த்ரில்லராக இப்படி இருந்தோம், இப்போ இப்படிலாம் இருக்கும் ப்ரோன்னு சொல்லி, இல்லை இப்படியும் இருக்கலாம் ப்ரோ அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளே நிறைய கேள்விகள்லாம் வரும். அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி வேற ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட்டோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை டாடா பாபாய் சொல்லிட்டு விடைபெறுவது உங்கள் விஜேஆர்என்.